சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து 1848 நவம்பர் 10 கல்கத்தாவில் வந்து பிறந்திருக்காரு. இவர் ஒரு ஐசிஎஸ் அதிகாரி. 1876 ஜூலை 26 கல்கட்டாவில் இந்திய சங்கம்னு ஒரு அமைப்பை வந்து நிறுவியிருக்காரு. இந்த அமைப்போட நோக்கம் என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக பொதுமக்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுறது தான். வைஸ்ராய் லிண்டன் பிரபு ஐசிஎஸ் எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்களோட ஏஜ் லிமிட் 21 19 ரெடியூஸ் பண்ணுறாரு. அந்த ரெடியூஸ் பண்ணதை வந்து எதிர்த்து நாடு ஃபுல்லாக கிளர்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணது வந்து இந்திய சங்கம்ன்ற அமைப்பு தான். பல்வேறு பகுதியிலிருந்து வந்த பிரதிநிதிகள் எல்லாரும் கலந்துக்கிட்டது தான் இந்திய தேசிய மாநாடு. 1833 கல்கட்டாவில் இதை வந்து அமைச்சது சுரேந்திரநாத் பானர்ஜி. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஏஓ ஹியூம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அவரோட முயற்சியால். இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னே பானர்ஜி வந்து ஒரே நோக்கத்தோடு 2 அமைப்புகள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவரோட இந்திய தேசிய மாநாட்டை வந்து இந்திய தேசிய காங்கிரஸோடு மர்ஜ் பண்ணிடுறாரு. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு 1895 1902 வந்து இவர் தலைமை தாங்கியிருப்பார். 1898 இதில் வந்து மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க. அவுட் சோர்ஸ் புக்கில் 1895 தான் கொடுத்துருக்காங்க. 1895 பூனாவில் நடந்திருக்கும். அது 11வது மாநாடு. அந்த மாநாட்டில் காங்கிரஸோட கோரிக்கைகள்னு தலையாய கோரிக்கையாக விளங்கின பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. திலகர் வந்து இந்த மாநாட்டில் ஆங்கிலத்தில் பேசாமல் மராட்டிய மொழியில் பேசியிருப்பார். அதுக்கு அடுத்தது 18வது மாநாடு 1902 நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் வந்து வறுமையை போக்கும் வழிகளை வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. 17க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. இளைஞர்கள் முன் வந்து காங்கிரஸ் வேலையில் பங்கு கொண்டு நாட்டின் உயர்வுக்கு பாடுபட வேண்டும் என்று பானர்ஜி வந்து அவரோட தலைமை உரையில் வந்து சொல்லியிருப்பார். 1898 இதில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாநாடு வந்து 14வது மாநாடு. ஆனந்த் மோகன் போஸ் தான் அந்த மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். அந்த மாநாடு சென்னையில் நடந்திருக்கும். இவர் தலைமை தாங்கின மாநாடு 1895 பூனாவில் நடந்திருக்கும். 1902 அகமதாபாத்தில் நடந்திருக்கும். 1892 இம்பீரியல் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 1918 காங்கிரஸை விட்டு விலகிட்டு தேசிய லிபரல்னு ஒரு கூட்டமைப்பு வந்து அமைக்கிறாரு. இரட்டை ஆட்சி வரப்போ வங்காளத்துக்கு மந்திரியாக வந்து இவர் வந்து பதவி ஏற்கிறாரு. இவரோட பத்திரிகை என்னென்னா தி பெங்காலி. 1879 இவரோட சுயசரிதை எ நேஷன் இன் மேக்கிங் 1925. இவர் எப்போ இறந்தாருன்னா 1925 ஆகஸ்ட் 6 மேற்கு வங்காளம். இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.